நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டும் கூட. இந்த சப்ஜெக்ட் வந்து பாலிட்டி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பாலிட்டி அப்படின்றது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அங்கிருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் வந்து. ஏன்னா எல்லாருக்குமே இது வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கோ ஆர் வந்து இதை வந்து படிக்கிறதுக்கோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டா வந்து பாலிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஈவன் நீங்க சயின்ஸ் பேக்ரவுண்டு, ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டு, மெடிசனாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஸோ எந்த பேக்ரவுண்டில் இருந்தாலும் வந்து பாலிட்டி அப்படின்றது வந்து எல்லாருமே படிக்கணும்னு ஒரு ஆர்வமாக, தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த சப்ஜெக்ட்ல இருந்து இப்போ நம்ம அந்த ஆகஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் அப்படின்றது நம்ம படிக்க நிறைய விஷயம் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்படியே போக 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 இன்னும் கிளாரிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம மேஜர் சோர்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சொன்னது தான் 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு. ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு புக் அப்படின்னா வந்து லக்ஷ்மிகாந்த் அப்படின்னு பார்க்குறோம். லக்ஷ்மிகாந்த் நீங்கள் போய் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதில் இருக்க கண்டென்ட் வந்து நம்ம எடுத்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுத்துருப்போம், பட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம புக்கை நீங்கள் தரவா படிச்சிங்க அப்படின்னாவே போதும். இதுவே மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் நம்ம மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் ப்ரிலிம்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கும் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நீங்கள் எடுத்த நோட்ஸை தான் ரிவிஷன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குற ஃப்ரெண்டு. இப்போ பாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து நமக்கு ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடக்ஷனில் சொன்னது தான். ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8 எக்ஸாம் கிராக் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதுக்கு நீங்கள் 8 எக்ஸாம் எழுதணும்னு நான் சொல்ல வரல, பட் இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டா இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ குரூப் 1ல இருக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ், குரூப் 2லயும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்கு. குரூப் 2ல எடுத்துட்டா 2 மெயின்ஸ் இருக்கு, அண்ட் குரூப் 4 ப்ரிலிம்ஸ்ல இருக்கு, அண்ட் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம்லயும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஈவன் நம்ம இன்டர்வியூ போனோம் அப்படின்னா வந்து யூபிஎஸ்சி இன்டர்வியூலையும் வந்து பாலிட்டில இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இன்டர்வியூலையும் பாலிட்டில இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ என்ன போயிட்டு இருக்கும், ஸோ அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு இஷ்யூ கொடுத்துட்டு அது சம்பந்தமா பேச சொல்லுவாங்க. நீங்க அப்படி பேசும்போது நம்ம ஆர்டிகல், ஆக்ட், அமெண்ட்மெண்ட்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம சொல்ற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ இதுல வந்து நமக்கு முக்கியமானது பாலிட்டில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து கான்செப்ட் ஸ்ப்ரெண்ட் வந்து. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி இருக்கு, அந்த ஆர்கனைசேஷன் எதுக்காக ஆரம்பிச்சாங்க, அந்த பாடியோட பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்லிமெண்ட்னா அதோட ரோல் என்ன, அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரோல் என்ன, அப்படியே கம்பேரிட்டிவ்லி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே பிஎம் உடைய ரோல் எப்படி இருக்கும், இங்கே சிஎம் உடைய ரோல் எப்படி இருக்கும், சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, ஹைகோர்ட் என்ன பண்ணுது. ஸோ எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து சென்ட்ரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி படிக்கும் போது என்னன்னா இன்னும் நமக்கு ஒரு கிளாரிட்டி, சரியான புரிதல் அப்படின்னு ஏற்படும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிற நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்து கான்செப்ட் ஓரியன்டா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஒன்று. செகண்ட் என்ன அப்படின்னா வந்து ஆர்டிகல் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. ஏன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷனை நம்ம ஆரம்பிக்கும் போது மெயின்ஸ் பொறுத்தவரை நம்ம டிஸ்கிரிப்ட் எழுதும் போது ஆர்டிகலை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அதே மாதிரி ஆர்டிகல் அவங்க பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க டேரக்டா. அப்போ இதில் வந்து நம்ம ஃபேக்டா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வந்து ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு வரும்போதே நமக்கு என்ன வந்துடும்னா அதில் நம்பரும் வரும் பிளஸ் இயரும் வரும் வந்து. ஸோ அப்போ எத்தனாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்றது நம்ம கேட்பாங்க, பிளஸ் இயரும் நமக்கு கேட்பாங்க வந்து. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ கான்செப்ட் அது நம்ம கிளாஸ்ல வந்து அப்படியே படிக்கும் போது உங்களுக்கு நடத்தும் போது புரிய போகுது. பிளஸ் நியூஸ் பேப்பர் நீங்க போய் படிக்கும் போது கனெக்ட் பண்ணிக்கலாம் வந்து. ஸோ கிளாஸ்ல நம்ம சொன்னது நியூஸ் பேப்பர்ல நியூஸ் ஆர்டிகலா வந்தது. அப்போ நமக்கு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்து நம்ம இங்க கிளாஸ்ல புக்ல படிக்கிறது அப்படி நியூஸ் பேப்பர்ல வரும்போது கனெக்ட் பண்ணும்போது இன்னும் மோர் ரெலவெண்டா இருக்கும். அண்ட் நீங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து இது வந்து வசதியா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அதுக்கடுத்து ஆர்டிகல் அப்படின்னும் போது முழுக்க நம்ம எங்க படிக்க போறோம் அப்படின்னா நம்ம புக்ல தான் படிக்க போறீங்க. படிச்சுட்டு அதுல இருந்து நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரிவிஷன் ஃபுல்லாவே எங்க போகுதுன்னா நோட்ஸ்ல தான் நீங்க ஆர்டிகல்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் அப்படின்னும் போது செலக்டிவா தான் நம்ம படிப்போம். அந்த 100+ வந்து இருக்கு, 106 அமெண்ட்மெண்ட் இருக்கு. ஆனா 106 அமெண்ட்மெண்ட்டும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்டா அப்படின்னா கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். இப்ப கரண்டா ரெலவெண்டா இருக்கக்கூடிய சில அமெண்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி கரண்டா இருக்கிற அமெண்ட்மெண்ட், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம செலக்டிவா சொல்லுவோம். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து நோட் டவுன் பண்ணிட்டு அதை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி ஸோ அதை பத்தி கேள்வி கேட்டாங்க இல்லைன்னா அது கேட்கக்கூடிய கேள்வியில் அதை பத்தி நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி இருந்தா அதை எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பாலிட்டி எடுத்துட்டோம்னா நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது சப்ஜெக்ட் அப்படின்னா வந்து சப்ஜெக்ட்ல நம்ம என்னென்னலாம் படிக்க போறோம். ஒன்று கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் கூட நம்ம சொல்லலாம், இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கூட சொல்லலாம். செகண்ட் என்ன அப்படின்னா வந்து ஆர்டிகல்ஸ் வந்து. தேர்ட் என்ன அப்படின்னா வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. இந்த 3 விஷயம் அப்படின்றது வந்து நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ஃபோர்த் ஒன்று வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். டெய்லி நியூஸ் பேப்பர் ஜஸ்ட் ரீட் பண்ணுவீங்க. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுக்கறதுல வரக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் இப்போ ஆர்டிகல்ஸ்னா அங்கே வந்து நியூஸ் தான். ஸோ ஆர்டிகல்ஸ் வருது அப்படின்னா வந்து அந்த
பாயிண்ட் ஆஃப் வியூல क्वेश्चन அண்ட் ஆன்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்க மெயின்ஸ்ல வந்து படிப்பீங்க. பிரிலிம்ஸ்ல ஒன் லைனரா இருக்கும் அண்ட் இல்லனா ஒரு ஸ்மால் ஹெட்டிங்கா இருக்கும். அந்த ஹெட்டிங்க்கு கீழ இருக்கக்கூடிய டாபிக்கா இருக்கும். அந்த டாபிக் கீழ இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் சொல்லி படிக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப மேக்ஸிமமாவே நம்மளோட ப்ரிப்பரேஷன் பாலிட்டி அப்படினா ஒன்னு கான்செப்ட்ஸ் டெஃபினிஷன் பார்க்கறோம், செகண்ட் வந்து ஆர்டிகல்ஸ் பார்க்கறோம், தேர்ட் வந்து அமெண்ட்மென்ட் ஆக்ட் அப்படினு பார்க்கறோம், இல்ல ஆக்ட் பார்லிமென்ட் ஆக்ட் அப்படினு பார்க்கறோம், அண்ட் ஃபோர்த் வந்து என்ன அப்படினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படினு பார்க்கறோம். சோ அப்ப இந்த ஒரு நாலு விஷயம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படினா இதிலே வந்து டோட்டலாவே நமக்கு பாலிட்டி என்டையர் பாலிட்டி வந்து கவர் ஆயிடும் அப்படின்னு பார்க்கறோம். சோ இப்போ இத நீங்க படிக்க வேண்டியது நான் போயிட்டு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் ரெஃபர் பண்ணணுமா, நான் லட்சுமிகாந்த் பார்க்கணுமா, அண்ட் பிஆர்ஐ லெஜிஸ்லேச்சர் சொல்லிட்டு அந்த வெப்சைட்டை பார்க்கணுமா, இல்லைனா பிஐபி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் நினைச்சீங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்ண போறீங்க ஃப்ரெண்ட். கிளாஸ்ல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, சோ அந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஆன்சர் கீ இருக்கு அந்த புக்ல நம்ம என்ன சொல்றோமோ அதை அண்டர்லைன் பண்ணிட்டு அதை 4-5 வாட்டி பிடிஎஃப் இருந்தாலும் ஒரு 5 டைம்ஸ் ரீட் பண்ணணும். அந்த புக்கா இருந்தாலும் அந்த சாப்டர் ஒரு 5 டைம்ஸ் ரீட் பண்றீங்க. அதுக்கப்புறமா நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு அதை மட்டும் தான் ரிவிஷன் பண்றீங்க அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நம்மளே வந்து நீங்க இந்த ப்ரிப்பரேஷன் வந்து 1.5 இயர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். இப்போ மெயின்ஸ் ஃபவுண்டேஷன், அடுத்து ப்ரிலிம்ஸ் ஃபவுண்டேஷன், அடுத்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்னா இந்த 1.5 வருஷத்துல உங்களுக்கு வேல்யூ அடிஷன் நம்ம கிளாஸ்ல பண்ணிட்டே இருப்போம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல கொடுத்துட்டே இருப்போம். சோ அப்ப டெஸ்ட் ப்ராக்டிஸ்ல கொடுத்துட்டே இருப்போம். அப்ப நீங்க இந்த கண்டென்ட் ரிவிஷன் எப்பலாம் பண்றீங்களோ அப்ப வந்து கூடுதலா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து தெரியும். எப்படி தெரியும்னா நீங்க அடுத்தடுத்து நீங்க அட்டெண்ட் பண்ண போற கிளாஸ் வந்து சோ அடுத்தடுத்து நீங்க அட்டெண்ட் பண்ண போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க ரீட் பண்ண போற பிடிஎஃப் மெட்டீரியல். சோ அதுல இருந்து வர்றத நீங்க திருப்பி வேல்யூ அடிஷன் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்ப வேல்யூ அடிஷன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்க நோட்ஸ் தான் உங்களுக்கு சர்வீஸ் வாங்கி கொடுக்க போற நோட்ஸா வந்து மாறப்போகுது அப்படின்னு பார்க்கிறோம். வேற எதுவுமே கிடையாது. வந்து இப்போ நம்ம கொடுக்குற புக்ல கூட நீங்க ஒரு 5 டைம்ஸ் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா திருப்பி அந்த புக்ல அந்த சாப்டர் நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம கொடுக்குற அந்த பிடிஎஃப் இருக்கு அப்படின்னா இதுல ஒரு 5 டைம்ஸ் நீங்க ரீட் பண்ணிட்டு சோ அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் நல்லா தெரிஞ்சாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு 5 தடவை படிங்க. 5 தடவை படிக்கிறது அப்படின்றது மட்டும் நீங்க எப்பவுமே வந்து ஒரு ஹாபிட்டா வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா தேவையில்லாதது நீங்க எழுத மாட்டீங்க ஃப்ரெண்ட். கரெக்டா கிறிஸ்பா என்ன வேணுமோ அதை மட்டும் தான் எடுத்துட்டு எழுதுவீங்க. சோ அதுக்காக தான் 5 டைம்ஸ் ரீட் பண்ண சொல்றேன். அப்ப பிடிஎஃப் அண்ட் புக்கை பொறுத்தவரையும் 5 டைம்ஸ் ரீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுல உங்களுக்கு வேலையே கிடையாது. அதுக்கப்புறம் நோட்ஸ் மேக்கிங் பண்ண அந்த நோட்ஸை தான் ரிவிஷன் பண்ணுவீங்க. இப்போ இந்த நோட்ஸை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க அட்டன் பண்ண போற கிளாஸஸ்ல எக்ஸ்ட்ராவா பாயிண்ட்ஸ் இல்லைனா இதுல வந்து ஆட் பண்ணிட்டா நல்லா இருக்கும், இதை லிங்க் பண்ணா நல்லா இருக்குன்னு சொன்னா அதை எடுத்துட்டு வந்து எழுதுறது அப்படின்றத பண்ணிட்டே இருப்பீங்க. அப்ப வேல்யூ அடிஷன் எங்க நடந்துட்டே இருக்கும் அப்படின்னா உங்களுடைய நோட்ல வந்து நடந்துட்டு இருக்கும். நம்ம புக்ஸ்ல கிடையாது. புக்ஸ் வந்து ஒன் டைம் தான். நம்ம ஒரு தடவை 5 தடவை படிச்சோம் அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் ரெஃபரன்ஸ்க்கு புக்கை வச்சுக்கலாம். வந்து திருப்பியும் நம்ம திருப்பி பிவைக்கு அனலைஸ் பண்றோம் அப்படின்னா அப்ப நம்ம புக் எடுத்து பார்க்கலாம். வந்து அப்புறம் நம்ம டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது வந்து அப்ப புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் வேற ஏதாவது நம்ம எடுத்து எழுதலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ அப்ப அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அவ்வளவுதான். பட் காம்பரன்சிவா புக்ல வந்து இருக்கும். புக்ல இருக்கிறது அப்படின்னா நம்ம 500+ பேஜஸ் வந்து இருக்கும். அது எல்லாமே நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. வந்து சோ அதுல முக்கியமான கீவேர்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றத அது எப்படி எடுக்கணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ்லயே வந்து பிடிஎஃப்ல ஹைலைட் பண்ணி காமிப்பேன். இதுதான் வந்து கீவேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்ட் வந்து நீங்க எழுதக்கூடிய பேப்பர்ல வந்து கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிடும். அதே மாதிரி நம்ம மெயின்ஸ்க்கான கிளாஸஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு மார்க் பண்ணி அண்டர்லைன் பண்ணி சொல்லுவாங்க. அப்ப எதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்களோ அது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கறோம். சோ அது வந்து ரிப்பீட்டடா அவங்க சொல்லிட்டே இருக்காங்கன்னா அது வந்து இம்பார்ட்டன்ட். சோ இப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கறோம். சோ பாலிட்டி பொறுத்தவரையும் நம்ம யூபிஎஸ்சில மல்டிபிள் டைம்ஸ் வந்து மெயின்ஸ் எழுதுனவங்க சோ அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் அப்படின்ற போது வந்து இன்னும் ஈஸியா உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு பார்க்கறோம். சோ அதனால அந்த மாதிரி நம்ம ஃபேக்கல்டி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, கவர்மெண்ட்ல கிளாஸ் எடுத்தவங்க அண்ட் யூபிஎஸ்சி ஆப்ஷனலா அந்த சப்ஜெக்டே சூஸ் பண்ணவங்கள தான் நம்ம வந்து மேஜரா அவங்க போட்டுருக்கோம். அது மல்டிபிள் டைம்ஸ் மெயின்ஸ் எழுதி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள வந்து போட்டிருக்கோம். ஸோ அப்போ அவங்க கொடுக்குற இன்புட்டை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஸோ அப்போ சீனியர் ஃபேக்கல்டிஸ் சொல்றதும் அதே மாதிரி டாப்பர்ஸ் வந்து உங்ககிட்ட பேசும்போது சொல்ற இன்புட்டையும் நீங்க நல்லா உள் வாங்கிக்கிட்டு கவனமா படிச்சீங்க அப்படின்னா போதும். நம்ம 1.5 வருஷத்துல டெஃபினட்டா நம்ம இதை வந்து கிராக் பண்ணிடலாம். நீங்க உங்களுடைய கனவா இருக்கக்கூடிய அந்த டெப்டி லெட் டிஎஸ்பி அப்படின்றத நீங்க அடைஞ்சிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா கன்சிஸ்டன்சி தொடர்ந்து படிக்கிறது. வந்து ஒரு நாள் இடைவெளி இல்லாம படிக்கிறது. அப்ப இந்த ஒரு நாள் இடைவெளி நடுவில் தீபாவளி வருது, பொங்கல் வருது, கல்யாணம் வருது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. 1.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு துறவி மாதிரி ஒரு செயின் மாதிரி காட்டுக்குள்ள போயிட்டு எப்படி தவம் பண்றாங்களோ அந்த மாதிரி நீங்க இருக்கிற இடத்துல ரூம்லயோ அல்லது நீங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல்லையோ எங்க இருக்கீங்களோ நீங்க அந்த இடத்துல இருந்து என்ன பண்றீங்க வீட்லயோ நீங்க இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களை நீங்க இந்த கோவிட்ல லாக்டவுன்ல வந்து எப்படி தனிமைப்படுத்திக்கிட்டாங்களோ அந்த மாதிரி தனிமைப்படுத்திக்கிட்டு நீங்க நம்ம அகாடமி அவ்வளவுதான். வந்து அப்புறம் நம்ம கிரியேட் பண்ண போற குரூப் வந்து இப்போ நம்ம அகாடமியில என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க உங்களுக்குள்ள இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குரூப்பா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். வந்து இப்போ ஆல்ரெடி இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 குரூப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி மெயின்ஸுக்கும் இங்கிலீஷ் பண்ணி தமிழ் மீடியம் சொல்லிட்டு தனித்தனியாக குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அதுல பிவிக்கு அனலைசிஸ் போடும். அதுல நீங்க இன்டராக்டும் பண்ண வைக்கலாம், உங்களுக்குள்ள பேச வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நீங்க தனியா இல்லை, உங்களோட சேர்ந்து ஒரு 50-60 பேர் இருக்காங்க. நீங்க அவங்களோட பேசுறது இன்டராக்ட் பண்றது அப்படி சொல்லிட்டு உங்களுடைய பேர் குரூப்பா அதை வந்து மாத்திக்கிட்டு நீங்க அங்க மெயின்ஸ் ஓரியன்டா அதாவது அன்வான்டா எதுவும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எக்ஸாம் ஓரியன்டா தான் நீங்க என்ன இருந்தாலும் பேசணும்.
இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பியர் குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்குள்ள நீங்க டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் கிளாஸ் முடிஞ்ச உடனே மைக்கை நான் ஆன் பண்ணிடுவேன். அப்போ நீங்க உங்களுக்கு என்ன டவுட் கேட்கணுமோ அது தாராளமாக நீங்க கேட்கலாம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்து நான் அவைலபிளா இருக்க போறேன். என்கிட்ட நீங்க கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்க என்கிட்ட பேசலாம். நீங்க எந்த சந்தேகமா இருந்தாலும் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம், தயங்கவே வேண்டியதில்லை. அதே மாதிரி எவரி சண்டே வந்து நம்ம டாப்பர்ஸ் பேசுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் சண்டே கூட நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க. ஸோ கமிங் சண்டேவும் இருக்கும். அப்போ வாரம் நம்ம டாப்பர்ஸ் உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டா இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அந்த ரூட்ல வந்து நீங்க டிராவல் பண்ணி அந்த இடத்த வந்து டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குற ஃப்ரெண்ட். இப்போ நம்ம பாலிட்டில ஃபர்ஸ்ட் நம்ம டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்ல டெய்லி ஒரு கொஸ்டின் எழுதுற மாதிரி பிளான் பண்ணிருப்போம். இன்னைக்கு நான் எடுக்கிற இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மண்டே டு ஃப்ரைடே வந்து நீங்க ஆன்சர் ரைட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் ரைட்டிங் வந்து இந்த வருஷம் மெயின்ஸ் எழுத போற ஸ்டூடெண்ட் வந்து ரெண்டு கொஸ்டினா பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இயர் மெயின்ஸ் எழுத போற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கொஸ்டின் வந்து ஆன்சர் ரைட்டிங் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வீக்லி டெஸ்ட் அப்படின்றது நெக்ஸ்ட் இயர் மெயின்ஸ் எழுதுற ஸ்டூடெண்ட்டுக்கு 10 கொஸ்டின்ஸ், இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதுற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 20 கொஸ்டின்ஸா வந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் உங்களுக்கு வந்து கிளாஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து இந்த வருஷம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு தான். நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் லைவ்ல வந்து இருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து உங்க பேட்டர்ல நடத்துவேன். இதே தான் வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம வந்து ஆன்சர் கீ வீடியோவா கொடுத்துருவோம். அண்ட் ஆன்சர் கீயும் உங்களுக்கு பிடிஎஃபா கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட் வந்து. ஸோ ஹோப்பியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது புரியல, எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னாலும் நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் வந்து மைக் ஆன் பண்றோம், அங்க வந்து கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம நடத்துறதுல ஏதாவது உங்களுக்கு சவுண்ட் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த அங்கேயே நீங்க கேட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டு போயிடும் ஃப்ரெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்த உடனே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல கொண்டு போறீங்களா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க 10th 12th என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட். அது மாதிரி காலேஜ்ல என்ன பண்ணீங்க ரீகால் பண்ணி பாருங்க. இதே மாதிரி தான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அங்க வந்து நீங்க ஆன்சர்ஸ் வந்து எழுதிட்டு தான் வந்திருப்பீங்க வந்து. ஸோ அதே மாதிரி தான் மேபி சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th அப்புறம் நான் படிக்கல, 12th அப்புறம் நான் படிக்கல வந்து, இல்ல காலேஜ்ல நான் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிகல் சயின்ஸ் என்னுடைய படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப 10th அப்புறம் படிக்காதவங்க மெஜாரிட்டி கண்டிப்பா இருப்பீங்க வந்து. 12th அப்புறம் படிக்காதவங்க அப்படின்றது கொஞ்சம் இருப்பீங்க. அண்ட் டிகிரில இந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ண ரொம்ப கம்மியா தான் இருப்பீங்க வந்து. ஸோ பட் எனிவே ஆனா நம்ம 10th 12th அண்ட் டிகிரில வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண அதே ஃபார்மேட் தான் டெஸ்கிரிப்டிவ் அப்படின்ற ஃபார்மேட்ல தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ அப்ப நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் எழுது. இன்னொரு பிரச்சனை என்ன, காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதி வைப்போம் வந்து, அந்த மாதிரி தான் எழுதி இருப்போம். ஆனா இங்க வந்து எப்படின்னா அப்படி எழுதக்கூடாது வந்து. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுறது இங்க வேலை இல்லை. என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணாதான் நமக்கு நல்ல மார்க் வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் நமக்கு காலேஜ்லயும் இருக்கிறது இங்கே இருக்கிறது வித்தியாசம். ஸ்கூல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து அப்படியே புக்ல வந்து அந்த ஆன்சர் ரெடியா இருக்கும் வந்து. ஸோ அப்போ அப்படியே எழுதுற மாதிரி இருக்கும். பட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் நீங்க படிச்சு வந்து இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கொஸ்டின் எல்லாமே வந்து ரொம்ப ஜென்ரலா இருக்கும். நீங்க சொந்தமா எழுதுற மாதிரி தான் இருக்கும். புக்ல இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வச்சு நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன்ல நமக்கான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம மெயின்ஸ் பொறுத்தவரையும் வந்து சிபிஎஸ்சி இது வந்து ஸ்கூலிங் வந்து பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து அவங்க கொஸ்டின் எல்லாமே வந்து அப்படியே புக்குக்குள்ள வந்து இந்த இதுல இருந்து இந்த இது மார்க் பண்ணி அதை அப்படியே எடுத்துட்டு வந்து எழுதுறது அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே ஓனா எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல எழுதுற மாதிரி தான் இருக்கும். இங்கே நம்ம ஓனா தான் எழுதுவோம். ஆனால் என்னன்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நம்ம ப்ராப்பராக வந்து பண்ணியிருப்போம் வந்து, பண்ணி அதை நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சிருப்போம். அப்போ கேட்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்றது அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கமாக வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு தெரிஞ்சது எழுதுறது அப்படின்றத கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து எழுதுறதுக்கு அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படி பார்த்தோம் அப்படின்னா the Constitution of India is said to be mainly based on the Government of India Act 1935. Enumerate the major features borrowed from this act into Indian Constitution அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பெரும்பாலும் இந்திய அரசு சட்டம் 1935 அடிப்படையில் அமைந்ததாக கூறப்படுகிறது. இந்த சட்டத்திலிருந்து இந்திய அரசியலமைப்பில் உள்ள முக்கிய அம்சங்களை விவரிக்கவும் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க வந்து. ஒரு நிமிஷம். So question என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து the Constitution of India is said to be mainly based on the Government of India Act 1935. Enumerate the major features borrowed from this act into the Indian Constitution அப்படின்றத கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு பெரும்பாலும் இந்திய அரசு சட்டம் 1935 அடிப்படையில் அமைந்ததாக கூறப்படுகிறது. இந்த சட்டத்திலிருந்து இந்திய அரசியலமைப்பில் உள்ள முக்கிய அம்சங்களை விவரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து. ஸோ காரணம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் ஏன் வந்து இது ஏன் மேஜராக வச்சாங்க அப்படின்னா 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு சட்டமாக இருக்கு. நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் எவல்யூஷன் அப்படி கான்ஸ்டியூஷன் எவல்யூஷன் நடந்ததா, நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி நடந்ததானே நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ பிரிட்டிஷ் வந்து நம்மளை வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா எப்போ சொல்லலாம் எக்ஸாக்டா அப்படின்னா இந்த பிளாசி போர் பக்சார் போர்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட். வந்து அதாவது பிளாசி வார் பக்சார் வார்னு சொல்லுவோம். 1757 பிளாசி வார் வந்து நடந்திருக்கும். அதே மாதிரி 1757 வந்து பிளாசி போர் நடந்திருக்கும். 1764 வந்து பக்சார் போர் நடந்திருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேஜரா டெரிட்டரி எல்லாம் கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரிட்டிஷ் கீழே
நம்ம வந்துருவோம் அண்டர் பிரிட்டிஷ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பிரிட்டிஷ் கீழே அப்படின்னும் போது இனிஷியலாக வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் நம்ம வந்து ரூல் பண்ணுவாங்க. கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லுவோம். 1773 ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்பதான் முதல்ல பட்டய சட்டம் அப்படின்றது கொண்டு வருவாங்க. அந்த சார்ட்டர் ஆக்ட்னு போடுவாங்க. அப்ப அந்த ஆக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கான்ஸ்டிடியூஷனுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அந்த ஆக்ட் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இந்தியாவை நாங்க எப்படி ரூல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ யார் மூலியமான ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மூலியமா. அப்ப 1773 ஆரம்பிப்பாங்க. அடுத்த 20 இயர்ஸ்ல 1773 அடுத்து 1793 போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 1813 போடுவாங்க. அடுத்து 1833 போடுவாங்க. அதுக்கப்புறம் 1853 போடுவாங்க. இப்ப இந்த 1773 இருந்து 1853 வரை என்னன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மூலமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து நம்மள ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க வந்து. சோ அப்ப ரூல் பண்றதுக்கு ஆக்ட் வேணும். சோ அந்த ஆக்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா போட்டுட்டே வருவாங்க எவ்ரி 20 இயர்ஸ் சொல்லிட்டு. பட் 1857 சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ரிவோல்ட் வந்து நடக்கும். பெரும் புரட்சி அப்படி நடக்கும். உங்களுக்கு தெரியும் வந்து சிப்பாய் கழகம் அப்படி சொல்லி சொல்லுவோம். சோ அப்ப அந்த சிப்பாய் முட்டினி நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை அபாலிஷ் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரிட்டிஷுடைய கிங் வந்து டைரக்டா கிங் குயின் என்ன பண்ண போறாங்க டைரக்டா ரூல் பண்றேன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்பதான் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் ஆஃப் விக்டோரியா அப்படின்றத 1858 வந்து பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுறது அப்படின்றது வந்து என்னன்னா கவுன்சில் ஆக்டா வந்து மாத்தோம். அப்ப சார்ட்டர் ஆக்ட் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் வரது கவுன்சில் ஆக்ட். அப்படியே இந்த கவுன்சில் ஆக்ட் வரும்போது நமக்கு முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் ரீஃபார்ம் வந்து எப்ப நடக்குது அப்படின்னா 1892 நடக்கும். ஸோ அதுக்கு அடுத்து 1909 நடக்கும். 1909 அப்படின்றது ஃபேமஸான ஒரு ஆக்ட் உங்களுக்கு தெரியும் ஒன்று. ஸோ என்ன அப்படின்னா விண்டோ மார்லி ஆக்ட் அப்படி சொல்லி சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா. அதே 1919 வந்து மான்டேகு செம்ஸ்போர்ட் ஆக்ட் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த ரெண்டு ஆக்டுமே வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும். கான்ஸ்டிடியூஷனலா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எப்படி ரூல் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணி அதுபடி ரூல் பண்ணுவாங்க. அண்ட் 1935 போடுற ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்து ஒரு பாடி வந்து கிரியேட் பண்ணி அதை சைமன் கமிஷன் தான் வேற ஒன்றும் கிடையாது. சைமன் கமிஷன் தான் என்ன பண்ண கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்ணுவாங்க. அந்த டிராஃப்ட் பண்ண அந்த கான்ஸ்டிடியூஷனை பிரிட்டன்ல எடுத்து போய் கொடுத்து பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா அந்த கெசட்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவார். அப்படி பப்ளிஷ் பண்றதா நமக்கு 1935 ஆக்டா வந்து வருது. அந்த 1935 ஆக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா சென்ட்ரல் எப்படி இருக்கும், சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் எப்படி இருக்கும், சென்ட்ரல்ல கவர்னர் எப்படி இருப்பாங்க, சென்ட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா வைஸ்ராய் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய பவர் என்ன, அப்புறம் சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸோட பவர் என்ன, அதுக்கப்புறம் ப்ராவன்சிஸ் சொல்லுவோம். இப்போ வந்து ஸ்டேட்னு சொல்றோம், அப்போ வந்து ப்ராவன்சின்னு இருக்கும். அப்ப ப்ராவன்சில யார் கவர்னர் யார் இருப்பா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, டயார்கி சிஸ்டம் அப்படின்றத சென்ட்ரல்ல வச்சிருப்பாங்க அப்படி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே ப்ரொசீஜர் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். அதாவது எப்படி வந்து இந்தியா ரூல் பண்ண போறோம், இந்தியாவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராவின்சியல் கவர்மெண்ட் இருக்கு. ஸோ அப்புறம் ப்ராவின்சியல்குள்ள போகும்போது டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் எப்படி ரூல் பண்ண போறோன்றத டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. எங்க அப்படின்னா 1935 ஆக்ட். இந்த ஆக்ட் படி எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் வந்து வின் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சி அமைச்சிருவாங்க இந்தியா முழுக்க. அப்ப 1937 இருந்து 39 வரையும் காங்கிரஸ்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பேஸ்ட் ஆன் என்ன அப்படின்னா 1935 ஆக்ட் பேஸ் பண்ணி அந்த ஆக்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான், வேற ஒண்ணு மிகப்பெரிய அளவுல ஒரு கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க ஒரே ஒரு ஆக்ட்ல. சோ அப்ப அந்த ஆக்ட்ல இருக்கிறத பேஸ் பண்ணி இவங்க ரூல் பண்ணதுனால நம்ம கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸுக்கு, அதாவது காங்கிரஸ் பார்ட்டியா பையன்சி இருக்கும், ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு. அப்போ அவங்க அந்த கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அந்த ரூல் பண்றாங்க 2 வருஷம். அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்தியாவுடைய பர்மிஷனே இல்லாம இந்தியன்ஸ் கிட்ட கேட்காம பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்தியா வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப டோட்டல் இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணி வேர்ல்டு வார்ல இறங்கி இருக்கு. அப்ப யாருக்கு அகைன்ஸ்டா அப்படின்னா ஜெர்மனிக்கு அகைன்ஸ்டா, ஜப்பானுக்கு அகைன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ இதனால என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் மினிஸ்ட்ரியில இருந்தவங்க எல்லாருமே வந்து இந்தியா முழுக்க ரிசைன் பண்ணிடுவாங்க. அப்படி ரிசைன் பண்ணதுக்கப்புறம் 1939 கட் ஆயிடும். கட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் 1940 வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் கொடுப்பாங்க. 1942 வந்து என்ன பண்ணுவாங்க குட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையினை வெளியேறு இயக்கம் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்துவாரு. 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிடும் வந்து. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்குன்னு ஃப்ரேம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேபினெட் மிஷன், அதாவது பிரிட்டன்ல ஒரு நாடாளுமன்றம் இருக்குல்ல, அங்க இருக்க பார்லிமெண்ட், அந்த பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஒரு டீம் வந்து என்ன பண்ண கிளம்பி வருவாங்க. அப்படி கிளம்பி வர டீம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 1946 வந்து நீங்க உங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த அசம்பிளியில் என்ன பண்றீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணுங்க. அந்த டிராஃப்ட் பண்ற கான்ஸ்டிடியூஷனை வச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க அதை எனாக்ட் பண்ணிட்டு அதை வந்து எஃபெக்ட் கொண்டு வந்துட்டு நீங்க இந்த கண்ட்ரி ரூல் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு பிரிட்டிஷ் நமக்கு வழிகாட்டுவாங்க. ஸோ அப்போ பிரிட்டிஷ் சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா கேபினெட் மிஷன் பிளான்ல சொன்ன மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை வந்து உருவாக்கிட்டு ஸோ அதுல கான்ஸ்டிடியூஷன் வந்து டிராஃப்ட் பண்ணுவோம். அப்படி டிராஃப்ட் பண்ணும்போது we had a experience past. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா 1935 ஆக்ட் படி நமக்கு என்னன்னா நல்ல ஒரு அனுபவம் இருக்கு. 1937 இருந்து 39 வரை ரூல் பண்ணியிருக்கோம். அந்த ஆக்ட்ல இருக்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, ப்ராப்பரா நம்ம கவர்மெண்ட் வந்து ரன் பண்றதுக்கு அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பிரிட்டன் 200 வருஷம் நம்ம ரூல் பண்ணியிருக்காங்க.
பிரிட்டன் ஃபாலோ பண்றது பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். அதே மாதிரி பிரிட்டன் நமக்கு கொடுத்த ஆக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மூத் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு போறதுக்கு அண்ட் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி வந்து மூணுத்துக்கும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி அது வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம அதையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் ஃபோர் ஃபாதர்ஸ் என்ன பண்றாங்கன்னா முடிவு பண்றாங்க. அப்ப மேஜர் சோர்ஸா வந்து என்ன பண்றோம், 1935 ஆக்டை தூக்கி நம்ம அப்படியே கான்ஸ்டியூஷன்ல வைக்கிறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் இந்த வேர்ல்டா வந்து இது வந்து மாறுறதுக்கு இது வந்து காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் வந்து நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்குறோம். இந்த கொஸ்டினுக்கான ஏன் வந்து நம்ம உள்ள வச்சிருக்கோம் அப்படின்றதுக்கானது. இப்போ இதுல இருக்கக்கூடிய அம்சங்களை வந்து விவரிக்க சொல்லியிருக்காங்க. வந்து enumerate the major features borrowed from this act into the Indian Constitution பத்தி சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. வந்து சோ வாங்க பார்ப்போம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1935 அப்படின்னு அங்கேயே கொடுத்துட்டாங்க. சர்வ்ட் ஆஸ் a blueprint for the framing of the Indian Constitution அப்படின்னு பார்க்குறோம். வந்து அப்படி சொல்லலாமா, அந்த வார்த்தையை போடலாமா அப்படின்னா கண்டிப்பா வந்து சொல்லலாம். ஏன்னா மேஜர் போர்ஷன்ஸ் நம்ம அங்க இருந்து எடுத்திருக்கோம், டெரிவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்லாம் a large portion of the Indian Constitution is adopted from this act, especially regarding the administrative and structure provisions அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம எவாலுவேட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்சர்ல முக்கியமான கீவேர்டு என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லார்ஜ் போர்ஷன் எங்க இருந்து எடுத்தோம்னா 1935 ஆக்ட்ல இருந்து எடுத்தோம். ஸோ அதில் குறிப்பா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா வந்து ரெகார்டிங் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ அதுல இருக்க குறிப்பாக நிர்வாக மற்றும் கட்டமைப்பு விதிகள் நம்ம அங்க இருந்தா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கிறோம். இதுதான் நம்ம இன்ட்ரோடக்ஷன் வர வேண்டியது. இன்ட்ரோடக்ஷன் நம்ம புதுசா ஏதாவது சொல்லணும். எப்பவுமே கேள்வியில் இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டு இன்ட்ரோடக்ஷனை மாத்தி எழுதுறத பண்ணவே கூடாது. இன்ட்ரோடக்ஷன் இட் செல்ஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து சொல்லணும். புதுசா ஒரு பாயிண்ட் சொன்னோம்னா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து key features taken from the Government of India Act 1935. இந்திய அரசு சட்டம் 1935 இருந்து எடுக்கப்பட்ட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ 1935 ஆக்ட் இருக்கு. அதை நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல நம்ம படிக்க போறோம். அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல கிளாஸ்ல நீங்க படிக்க போறீங்க. ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் 1935 ஆக்ட்ல இருக்கிறது தான் இப்போ நம்ம எடுத்து இங்க பார்க்க போறோம். ஸோ அப்போ உங்களுக்கு கிளாஸ் என்ன நடத்த போறாங்க ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ அங்க இருக்கிற கண்டென்ட் தான் நம்ம இங்க கீயா வந்து பார்க்கிறோம். ஸோ இங்கேயும் நம்ம படிப்போம், நம்ம அங்கேயும் படிப்போம். பட் இங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல படிப்போம். அங்க வந்து டாபிக் வைஸ் போயிட்டு இருக்கும், அந்த ஃப்ளோல போயிட்டு இருக்கும். 1935 ஆக்ட்னா அதுக்கு மேல 1919 ஆக்ட், அதுக்கு முன்னாடி 1909 ஆக்ட் அப்படி சொல்லிட்டு நீங்க அந்த ஆர்டர்ல படிப்பீங்க. 1935 அப்புறம் 1947 ஆக்ட்னு சொல்லி படிப்பீங்க. அங்க வந்து இங்க வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட் வரும்போது பர்டிகுலரா நம்ம ஏதாவது ஒரு ஏரியா எடுத்து கேள்வியா கேட்டு அதுக்கான நம்ம ஆன்சர் மேக்கிங் அப்படின்றது நம்ம பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நீங்க நோட்ஸ் மேக்கிங் வந்து இதே மெத்தட்ல நீங்க பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு மாடலா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெய்லி டெஸ்ட்டுக்கான ஆன்சருக்கு நீங்க நோட் மேக்கிங் பண்றது ஆர் வீக்லி டெஸ்ட்டுக்கு வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்றது அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசிஸ் நோட்ஸ் மேக்கிங் பண்றது எல்லாமே எதுக்குன்னா மாடல் ஃபார் நீங்க கிளாஸ் நோட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு மாடலா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹெட்டிங் இருக்கு, போல்ட் பண்ணிருப்போம், நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம். நம்ம எழுதும் போது வந்து போல்ட் பண்ண முடியாது நம்மளால ஆன்சர் சீட்ல வந்து. அதே மாதிரி நம்பர் போட்டிருப்போம். அப்ப எழுதும் போது என்ன பண்ணணும்னா நம்பர் போட்டு எழுதுனா எத்தனை பாயிண்ட்ஸ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியணும், எவாலுவேட்டருக்கு தெரியணும். ஆனா நீங்க கம்யூனிகேட் பண்ண போறது எல்லாமே என்னன்னா எவாலுவேட்டருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து சோ இப்போ இந்த கீ ஃபியூச்சர்ஸ் டேக்கன் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 அப்படின்னு பார்க்கும்போது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வித் ஸ்ட்ராங் சென்டர் அப்படிங்கிறோம். அப்ப ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபெடரலா இருக்கு, அதே வந்து ஸ்ட்ராங் சென்டரா வந்து இருக்கு அப்படின்னா. அப்ப சென்டர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங்கா வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்போ உடைக்க முடியாது அப்படின்னு பார்க்கிறோம். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் உடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து சோ என்னன்னா வலுவான மையத்துடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பு அப்படின்னு பார்க்கிறோம். வந்து ஏன்னா இப்ப இது என்னன்னா டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எதை சொல்லணும்னா இந்தியா சொல்லலாம், இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் சொல்லுவோம் வந்து. பட் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா வந்து என்னது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் உடைச்சிடலாம், எப்ப வேணாலும் உடைக்க முடியும். ஆனா ஸ்டேட்டை உடைக்க முடியுமா, உடைக்க முடியாது. அங்க ஸ்டேட்டை உடைக்கவே முடியாது, மாற்றவும் முடியாது. ஆனா இங்க என்ன பண்ணலாம், ஸ்டேட்டை உடைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் லைக் வந்து ஜம்மு காஷ்மீர் என்ன பண்ணணும்னா ஜம்மு காஷ்மீர் லடாக்னு ரெண்டா பிரிச்சிட்டோம். வந்து யார் முடிவு பண்ணா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவு பண்றாங்க. வந்து அப்ப பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் வந்து தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் சொல்லி ரெண்டா வந்து பிரிச்சோம். சோ அப்ப இது எல்லாமே வந்து டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட். அப்ப உடைக்க முடிந்த மாநிலங்களையும் உடைக்க முடியாத ஒன்றியத்தையும் கொண்டதுதான் இந்தியா அப்படின்னு. சோ அதுதான் வந்து இங்க சொல்றோம் இன்டைரக்டா. Though the act introduced an all India federation not implemented, the constitution adopted as a quasi federal structure அப்படின்னு. சோ இந்த சட்டம் அகில இந்திய கூட்டாட்சி அறிமுகப்படுத்தினாலும் செயல்படுத்தப்படவில்லை. காரணம் என்ன அப்படின்னா வந்து அப்ப இருக்கிற பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் உள்ள வர்றதுக்கு ரெடியாவே இல்ல. அப்ப அது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் ப்ராவின்சியல் அப்படின்னா யாருன்னா பிரிட்டிஷ் ரூல் பண்ணக்கூடிய மாகாணங்கள். இப்போ எக்ஸாம்பிள் மதராஸ், பாம்பே ப்ராவின்சி அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராவின்சிஸ் இருக்கு, கொல்கத்தா ப்ராவின்சி சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த ப்ராவின்சிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்கு. ஆனால் யார் வரல அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து உள்ள வரல. அப்போ சுதேச அரசுகள்லாம் சின்ன சின்ன வந்து பார்த்தீங்கன்னா அரசர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய இது எல்லாமே எதில் வந்து ஜாயின் பண்ணலாம் 1935 ஆக்ட் கீழே வரல அப்படி பார்க்குறோம். ஸோ அதனால இது வந்து குவாசி ஃபெடரல் ஸ்ட்ரக்சரா வந்து இது வந்து இருந்திருக்கு. அரை கூட்டாட்சி கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டது அப்படி பார்க்குறோம் அரசியலமைப்பு வந்து. அதுக்கடுத்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபெடரலிசம் வித் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் ப்ராவின்சிஸ். ஸோ அப்போ நம்ம இப்ப பார்க்கும்போது வந்து நீங்க இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்றது என்னன்னா எஜுகேஷன் வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டு கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சீங்க,
அப்ப பொது பட்டியல வச்சுட்டீங்க. அது வந்து முதல்ல எங்க இருந்ததுன்னா மாநில பட்டியல தான் இருந்தது. அப்ப எங்க கிட்ட இருந்த பவரை நீங்க எடுத்து அங்க வச்சதுனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா நீட்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டீங்க. அப்ப நீட்டை கொண்டு வந்து அதை நீங்க ஆல் ஓவர் இந்தியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. இப்ப நீட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் பார்லிமெண்ட் அப்ப கன்கரண்ட் லிஸ்ட்ல பொதுப்பட்டியல இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்ல எஜுகேஷன்ல அது தொடர்பா ஒரு ஆக்டை கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு யாருக்கு பவர் கிடையாது அப்படின்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் கிடையாது அப்படின்னு. அப்ப அந்த எஜுகேஷன் எடுத்துட்டு வந்து ஸ்டேட்ல வச்சுட்டு என்ன பண்ண முடியாதுன்னா பார்லிமெண்டால எந்த ஒரு ஆக்டும் அதுல கொண்டு வர முடியாது வந்து. சோ அப்ப எஜுகேஷன் எடுத்துட்டு போய் அங்க வச்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பார்லிமெண்ட் ஆக்ட் கொண்டு வரதுக்கு வசதியா போயிருச்சு அப்படின்னு. அப்ப இந்த இது வந்து இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் சொல்லிட்டு 3 பட்டியலை உருவாக்கி அதுல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும். இப்ப விவசாயம் இருக்கு அப்படின்னா விவசாயத்துக்கான அந்த வருமானம் வரி அப்படின்றது வாங்குறது யார்கிட்ட இருக்குன்னா ஸ்டேட் கிட்ட இருக்கு அப்படின்னு. சோ அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டும் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கிட்ட இது இருக்கும், ஸ்டேட் கிட்ட இது இருக்கட்டும், மாநிலத்துக்கு இது இருக்கட்டும் பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கிறது இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 1935 ஆக்ட் அப்படிங்கிற. அப்ப அந்த அதிகார பகிர்வு அப்படின்றது ஆரம்பிக்கிற இடமா வந்து இது வந்து இருக்கு அப்படிங்கிறோம். சோ அதுக்கு அடுத்து இந்த ஆர்டிகல்ஸ் 245 to 254 டீல் வித் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். அப்ப சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சட்டப்பிரிவுகள் வந்து 245 இருந்து 254 அப்படின்றது வந்து அப்படியே நம்ம எங்க இருந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 1935 ஆக்ட்ல இருந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு. அப்ப டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 3 பட்டியல்கள் அப்படின்றது வந்து நம்ம வந்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் சொல்றோம். சோ அப்ப 3 என்னென்னப்பா அப்படின்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். அதுவும் டைரக்ட்லி டேக்கன் ஃப்ரம் த 1935 ஆக்ட் அப்படின்னு பார்க்கணும். அப்ப 1935 ஆண்டு சட்டத்துல இருந்து அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. அப்புறம் ஆர்டிகல் 246 செவன்த் ஷெட்யூல் ஸ்பெசிஃபை த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து. சோ அப்ப 246வது ஆர்டிகலும் சட்டப்பிரிவும் 7வது அட்டவணை அப்படின்னு பார்க்கறோம். நம்ம அட்டவணை அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் எத்தனை இருக்குன்னா மொத்தம் 12 இருக்கு அப்படின்னு பார்க்கறோம் ஃப்ரெண்ட். சோ ஆரம்பிக்கும் போது நம்ம கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் பண்ணும்போது மொத்தம் எத்தனை இருந்ததுன்னா 8 தான் இருந்தது. அப்ப 9வது என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து லேண்ட் ரீஃபார்ம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. அந்த 9th ஷெட்யூல் கிரியேட் பண்ணதுக்கு காரணமே என்ன அப்படின்னா வந்து இப்ப ஜுடிஷியரி வந்து கொஸ்டின் பண்ணக்கூடாது. அப்ப அதுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு என்னெல்லாம் வைக்கிறாங்களோ, என்னென்ன ஆக்ட், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வைக்கிறாங்களோ அதை கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்னு 9th ஷெட்யூல். அண்ட் 10th ஷெட்யூல் என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ ஒரு பார்ட்டி வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கட்சி வந்து ஒரு வேட்பாளரை வந்து நிறுத்துறாங்க. அவர் வெற்றி பெற்றவனே என்ன பண்றாருன்னா இன்னொரு கட்சியோட போய் சேர்ந்துறாரு. அப்படி சேர்ந்தாருன்னா அவர் தகுதி நீக்கம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததா என்ன 10th ஷெட்யூல் அப்படி முக்கியம். 11th ஷெட்யூல் முக்கியமானது பஞ்சாயத்து ராஜ், 12th வந்து நகர்பாலிகா, நகராட்சிக்காக கொண்டு வரப்பட்டது முக்கியம். இது நம்ம திருப்பியும் நம்ம கான்ஸ்டிடியூஷன் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து படிக்க தான் போறீங்க பாலிட்டி கிளாஸ்ல வந்து. அண்ட் ப்ராவின்சியல் அட்டானமி மாகாணத்துல தன்னாட்சி அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அப்ப தன்னாட்சி அப்படின்னும் போது என்னன்னா வேற கிராண்டட் அட்டானமி which has later included the constitution through concept of state governments with their own powers அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப தன்னாட்சி அதிகாரம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததா அப்படின்னா வந்து கிடையாது அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா இந்த ஆக்ட்ல 1935 ஆக்ட்ல கிராண்டட் அட்டானமி எங்க அப்படின்னா ப்ராவின்சியல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மாகாணங்கள் சொல்லுவோம், இப்போ என்ன சொல்லுவோம்னா ஸ்டேட்னு சொல்லுவோம் வந்து. சோ அவங்களுக்கு சுயாட்சி வந்து கொடுத்தது அப்படின்னு பார்க்கிறோம். அண்ட் ஆர்டிகல்ஸ் 153 to 167 கவர் த ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் வந்து. சோ அப்ப ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு யார் வருவா? கவர்னர் வருவாரு, சீஃப் மினிஸ்டர் வருவாரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வருவாங்க. அதே மாதிரி அட்வொகேட் ஜெனரல் அப்படின்றவர் வருவார் அப்படின்னு பார்க்கணும். அதே இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து சென்ட்ரல்ல எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா வந்து பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இவங்க எல்லாமே எதுல வருவாங்க அப்படின்னா சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ்ல வருவாங்க. அண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து 168 to 212 அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டீல்ஸ் வித் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படி பார்க்கணும். அப்ப சட்டமன்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 2 அவை இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற பேரவைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு மேலவைன்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மேலவை கிடையாது அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா இந்தியால சட்டமன்ற மேலவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 6 மாநிலங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், இது ஒரு பேர் மேப் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், பக்கத்துல இருக்க மாநிலங்கள் வந்து. அடுத்த பேர் என்ன அப்படின்னா வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, இது ஒரு ஜோடி வந்து. அதுக்கு அடுத்த பேர் வந்து ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 6 மாநிலங்கள்ல மட்டும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சட்டமன்ற மேலவை இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இதை எப்ப கலைச்சாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் பீரியட்லயே வந்து இதை வந்து கலைச்சிருவாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா கலைஞர் வந்து திருப்பி இதை கொண்டு வர ட்ரை பண்ணுவாரு. ஆனா கொண்டு வர முடியாம அடுத்த ஆட்சி மாற்றம் அப்படின்னு நடைபெற்றோம் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து bicameralism, ஈரவை அப்படின்னு பார்க்கிறோம். The act provide bicameral legislature some provinces வந்து which was adopted வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் at the union level, லோக்சபா and ராஜ்யசபா அப்படி பார்க்கிறோம். சோ bicameral அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா 2 அவைகள் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப லோக்சபா ராஜ்யசபா அப்படின்றது வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றது எது மூலியமா அப்படின்னா வந்து இந்த 1935 ஆக்ட். 1935 ஆக்ட் வந்து கொண்டு வரும்போது அங்க பிரிட்டன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ் சொல்லி 2 ஹவுஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். வந்து பிரிட்டன்லயும் இருக்கு வந்து அதே ஃபார்மேட் தான் இந்தியால கொண்டு வராங்க. பிரிட்டன்ல இருக்கிறது என்ன சொல்லணும், பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அதே நாடாளுமன்ற முறை அரசாங்கம் சொல்லிட்டு இந்தியாலே அதே நாடாளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்றத நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கிறோம். அண்ட் ஆர்டிகல்ஸ் 17
79 to 122 cover the structure and functioning of the parliament வந்து சொல்லுது. அந்த பிரிவு 79 முதல் 122 வரை நாடாளுமன்றத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை உள்ளடக்கியதா வந்து இருக்கு அப்படிங்கறோம். சோ அப்ப இங்க நம்ம படிக்கக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து அப்படியே மெமரி பண்ணணுமா அப்படின்னா வந்து மெமரி பண்ணணும் ஃப்ரெண்ட். சோ ஆர்டிகல்ஸ் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச வரையும் மனப்பாடம் பண்றது அப்படின்றது நம்ம அப்படியே பண்ணிடணும். அந்த டாபிக் படிக்கும் போது அங்கேயே மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லது. காரணம் என்னன்னா பிரிலிம்ஸ்ல நமக்கு 40 கொஸ்டின்ஸ் வந்து பாலிட்டில இருந்து இருக்கு வந்து. சோ அப்ப அந்த 40 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அப்படின்னும் போது அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து ஆர்டிகல்ஸ் அப்படின்னு போகிறோம். பிரிலிம்ஸ் போகும்போது மெயின்ஸ்னா நமக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து வரையறை டெஃபினிஷன் இல்ல கான்செப்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதனால அது அப்புறம் ஆர்டிகல், அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி நம்ம கொண்டு போவோம். பிரிலிம்ஸ் போனோம் அப்படின்னா வந்து கான்செப்ட்ஸ்லாம் கேட்கறத விட ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி கேட்கறது அதிகமா இருக்கும். அங்க ஆர்டிகல்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு. அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் அப்படின்றது ஆளுநர் அலுவலகம் அப்படின்றதும் எங்க கொண்டு வராங்க அப்படின்னா 1935ஆம் ஆண்டு சட்டத்தில இருந்து வருது அப்படின்னு. சோ அப்ப ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர், போஸ்ட் ஆஃப் கவர்னர், ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா வந்து ரிட்டைன் இன் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு. சோ அவருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் வந்து இருக்கு அப்படின்னு. இப்ப யாரை வந்து சிஎம் வந்து சூஸ் பண்ணலாம். ஆனா அப்படி சூஸ் பண்ணிட்டாலும் அவங்க என்ன பண்ணணும், சட்டமன்றத்தில் வந்து அவங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்கணும். இப்ப 234 சீட் இருக்கு அப்படின்னா வந்து அதுல மெஜாரிட்டி பாதிக்கு மேல இருக்க எம்எல்ஏஸ் வந்து சப்போர்ட் பண்றவர் தான் என்ன பண்ண முடியும், சிஎம் வந்து இருக்க முடியும் அப்படின்னு. கூட்டணி கட்சியும் சேர்ந்து நான் சப்போர்ட் பண்ணலாம் பண்ணி அப்ப வந்து டிஸ்கிரிஷனரி பவர் அவருக்கு இருக்கா அப்படின்னு இருக்கு. பட் அந்த டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்றதும் என்ன பண்ணணும்னா மெஜாரிட்டி யாருன்னு சொல்லி சூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் இப்ப எக்ஸாம்பிள் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து மாநிலத்தில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இவரு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆனா அப்படி ரெக்கமெண்ட் பண்ணாலும் 1990ஸ்க்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ல வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து இல்ல இதை வந்து ஜுடிஷியரி ரிவ்யூ பண்ணும். இன்கேஸ் வந்து அங்க வந்து மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி சப்போர்ட் உள்ள ஒரு ரூலர் வந்து ரூல் பண்ண முடியும் சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா நீங்க அதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். அது வாய்ப்பு கொடுக்காம நீங்க டைரக்டா பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒத்துக்க முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் இங்க திமுக ஆட்சியில இருக்கு, மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏஸ் உங்க கிட்ட இருக்காங்க, பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துட முடியுமா, முடியாது, அவ்வளவு ஈஸியா கொண்டு வர முடியாது. சோ அந்த மாதிரி நம்ம என்னன்னா செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு டிஸ்கஷன் இருந்தாலும். இப்போ ஆர்டிகல்ஸ் 153 to 162 என்னன்னா ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் பத்தி பேசுது. இது நமக்கு பிரிலிம்ஸ்லயும் கேட்பாங்க, மெயின்ஸ்லயும் கேட்பாங்க. இப்போ மெயின்ஸ்ல நம்ம ஒன்ஸ் இதை மனப்பாடம் பண்ணிட்டோம், ரிவிஷன் பண்ணிட்டோம், பார்க்காம எழுதிட்டோம் அப்படின்னா பிரிலிம்ஸ்ல ரொம்ப சுலபமா நம்ம 100% வந்து அக்யூரசி நம்ம வந்து போட்டுடலாம் கரெக்டா அப்படிங்கிறோம். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றத ஏற்படுத்தினாங்க. அது எப்படி ஏற்படுத்திருப்பாங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல்ல ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட்ல ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதே மாதிரி 2 or more ஸ்டேட்ஸ் தனியா எங்களால் வச்சுக்க முடியல அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ணி ஒன்னா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இப்போ எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா தனித்தனி மாநிலமா பிரிச்சுட்டாங்க வந்து. இருந்தாலும் 2 மாநிலம் என்ன பண்றாங்கன்னா நாங்க சேர்ந்து ஒரே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வச்சுக்கிறோம் அப்படின்னா ஜாயின் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் எங்க கொடுத்தாங்கன்னா 1935 ஆக்ட் கீழே கொடுத்தாங்க அப்படின்னு. அண்ட் எமர்ஜென்சி பவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 1935ல வந்து பாத்தீங்கன்னா இருந்தது அப்படின்னு. சோ அப்ப இந்த அரசியலமைப்பு இயந்திரங்களை சீர்குலைப்பதற்கானது. இப்போ இன்ஸ்பயர்ட் 1935 ஆக்ட் ப்ரொவிஷன் ஃபார் பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் மெஷினரி இன் ப்ராவின்சஸ் அப்படின்னு. சோ அப்ப கான்ஸ்டிடியூஷன் மெஷினரிஸ் அப்படின்னும் போது என்னது, இப்ப எலெக்டட் கவர்மெண்ட் வந்து இருக்கு அப்படின்னா அந்த எமர்ஜென்சி பவர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அதை பிரேக் டவுன் பண்ணலாம், உடைக்கலாம். இப்போ ஆர்டிகல் 352, 356, 360 அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ 352 எதை பத்தி சொல்லுதுன்னா நேஷனல் எமர்ஜென்சி, ஆல் ஓவர் இந்தியா வந்து என்ன பண்ணா நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். 356 எதை பத்தி சொல்லுதுன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி பத்தி சொல்லுது. அண்ட் 360 அப்படின்றது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பத்தி பேசுது. சோ அப்ப இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்ததுன்னா 1935 ஆக்ட்ல இருந்து வருது. ஆனா 1935 ஆக்ட்ல இருந்து வந்தாலும் இது ஒரிஜினலா எங்க இருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வெய்மர் ரிபப்ளிக்ல இருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. இதே நம்ம வந்து சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு படிக்கும் போது சில ப்ரொவிஷன்ஸ் 1935ல இருந்தாலும் அது ஒரிஜினலா எங்க இருந்தது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம வந்து எடுத்திருப்போம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளே நம்ம புக்ல போட்டு கொடுத்துருப்பாங்க. பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட், மெயின்ஸ்ல நம்ம மொத்தமா நம்ம எழுதுறதுதான், நம்ம என்னென்னலாம் எழுது நினைக்கிறோமோ அது எழுதலாம். அந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து ஜுடிஷியரி அண்ட் ஃபெடரல் கோர்ட், நீதித்துறை, மத்திய நீதிமன்றம் வந்து. சோ அப்ப நீதித்துறை அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ கான்செப்ட் ஆஃப் ஃபெடரல் கோர்ட் அப்படின்றது செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் தி எக்ஸிக்யூட்டிவ் வந்து. ஸோ அப்போ 1935 ஆக்ட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்ல மாட்டாங்க, ஃபெடரல் கோர்ட்னு சொல்லுவாங்க வந்து. ஸோ அப்போ ஹையஸ்ட் பாடியா வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு ஆர்டிகல் வந்து 124 to 147 டீல் வித் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் சொல்லிட்டு ஸோ அதை வந்து நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் எங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்றது வந்து அப்பவே இருந்தது வந்து. ஸோ அப்போ இந்தியன் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ் எக்ஸாமா வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா அது ஐஏஎஸ், ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் ஆர்டிகல் வந்து 312 கீழே நம்ம வந்து எடுத்துட்டு வந்து இன்சர்ட் பண்ணிருப்போம் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு. அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், நிர்வாக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து இருக்கு அப்படின்னு. இதுல வந்து ரிஃப்ளெக்டட் எந்த ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் வந்து 52 to 78 அப்படின்னு. 52ல இருந்து 78 வரை வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1935 ஆக்ட்
1935 ஆக்ட்ல கொண்டு வந்ததை எடுத்துட்டு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல வச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ அப்ப நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படின்றது எக்ஸாக்டா நம்ம என்ன பண்ணிருக்கோம், கீழே ஆர்டிகலோட மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்ப 1935 ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அதை எடுத்துட்டு வந்து நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், உள்ளுக்குள்ள எழுதுறது 1 2 3 அப்படின்னு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். வெளியே எழுதுறது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கும் நம்ம வந்து நம்பர் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, 3 லிஸ்ட் வந்து, ஸோ அதுக்கு நம்பர் ப்ரொவின்சியல் அட்டானமி அண்ட் பைகாமரலிசம் வந்து ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எமர்ஜென்சி பவர்ஸ், அதுக்கு அடுத்து ஜுடிஷியரி, ஃபெடரல் கோர்ட் அண்ட் ஆல் இந்தியா சர்வீசஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது நியர்லி இதுவே வந்து ஒரு 8 பாயிண்ட் கிட்ட வந்தது. ஸோ அப்போ 8 உள்ளுக்குள்ள ஒரு 2 பாயிண்ட் வந்து. ஸோ நமக்கு ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 பேஜ். இப்போ நீங்க நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னு பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த பிடிஎஃப் நீங்க வந்து ஒரு 5 டைம்ஸ் ரீட் பண்றீங்க. ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, இதை வந்து வார்த்தை முடிஞ்ச வரை குறைச்சி நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். வந்து எடுத்துட்டு அந்த நோட்ஸ் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு அதை தான் நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ண போறீங்க. ஒரு கொஸ்டின் எப்படி பார்க்கலாம், வழக்கமா வந்து டெய்லி டெஸ்ட் வந்து எல்லாருமே நல்லா எழுதுங்க, ஏன்னா ஷார்ட் டர்ம் மெமரி நல்லா ஞாபகத்தில் இருக்கும், அதை அப்படியே எழுதுறீங்க. ஆனா வீக்லி டெஸ்ட் அப்படின்னு போகும்போது என்னன்னா, 10 கொஸ்டின் எழுதும் போது என்னன்னா 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் நல்லா எழுதும், அதுக்கப்புறம் வர்றது ஞாபகம் இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. அப்ப நம்ம வீக்லி டெஸ்ட்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கன்சிஸ்டன்டா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து 5 கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க கிளாஸ் முடிச்ச உடனே நீங்க இன்னைக்கு ஒரு 2 மணிக்குள்ள நீங்க எழுதி அப்லோட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். உடனே ஏன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம அடுத்து உங்களுக்கு இன்னொரு டாஸ்க் இருக்கு, அது என்ன சொல்றேன், அதுக்கு அடுத்து இன்னொரு டாஸ்க் இருக்கு, அது என்னன்னு சொல்றேன். அப்ப இன்னைக்கு ஒரு 3 விதமான வேலையை வந்து மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட் வந்து பண்ண போறீங்க. அப்ப அந்த 3 விதமான வேலையை பண்றதுக்கு முதல் வேலையை முடிச்சிட்டீங்கன்னா அப்ப என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், சூப்பரா பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த வேலை, அதுக்கு அடுத்த வேலை, அப்படி நம்ம வந்து அடுத்தடுத்த வேலையை நம்ம பண்ணும்போது ஒரு நாள்ல நம்ம 3 விதமான வேலையை பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து மெயின்ஸ் வந்து அந்த ஏரியா வந்து போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணிட்டே போவோம். அண்ட் எண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பருக்குள்ள நம்ம டோட்டலா கம்ப்ளீட் பண்றது அப்படின்றது நம்மளுடைய டார்கெட்டா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த 10 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறது இதான் அதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்கணும். வந்து